நீ ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கியான்னு ஹீரோ கேட்டிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல ஹீரோயின் அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எது எல்லாம் சொன்னா டைம் பாஸ் ஆகாதோ அது எல்லாமே சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு டெர்மினேட்டர் படத்துல வர மாதிரி தான். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஆனா இதே மாதிரி நடக்காது. ஒரு நாள் இந்த வாட்ச்ல இருக்கிற இந்த பட்டனை நான் அழுத்தினேன். அதுக்கப்புறம் 2008க்கு நான் ஈஸியா டைம் டிராவல் பண்ணிட்டேன். இங்க நான் பண்ற சில விஷயத்தினால என்னோட வாழ்க்கையோ இல்ல வேற ஒருத்தவங்களோட வாழ்க்கையோ ஃபியூச்சர்ல மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த வாட்ச் என்னோடதா 2023 இருந்து டைம் டிராவல் பண்ணி இப்போ நீ வச்சிருக்கியா? இந்த வாட்ச் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்லாம் கேட்க ஒரு ஆக்ஷன்ல நான் எடுத்தேன். $3000 அப்படின்னு சொன்ன மேல் ஆக்ஷனா? பழைய பொருள் அதுவும் என்னோடது எதுக்கு இந்த ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஃபியூச்சர்ல பெரிய ஸ்டார் ஆக போகிறது அவருக்கு தெரியவே தெரியாது. ஹீரோயின் அதை சமாளிக்கிற விதமா நான் தான் சொன்னல உன்னோட ஃபேனுன்னு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுடா. ஹீரோ ஒரு ஐடல் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லல. அதெல்லாம் சரி, ஆனா ஏன் வாட்ச் ஏன் டைம் டிராவல் மிஷனா மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ள 2008ல தண்ணியில விழுந்தப்ப நீ என்ன காப்பாத்தின அந்த டெஸ்டினி தான் ஃபியூச்சர்ல உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி நான் அனுப்பி வச்சிருக்கோம் என்னமோங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா எதுவுமே ஹீரோ கிட்ட சொல்லாம எதனாலன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட. இனிமேல் என்ன பார்த்தா ஓடி ஓடி போகணும், எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூஎஸ்க்கு என்னோட ஷோல்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட. இதை கேட்ட ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் ஹீரோ வீட்டையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. கரெக்டா ஹீரோ அப்பா வெளியில வராங்க. ஆனா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு காட்டல. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டும் அவரோட பேண்ட் மெம்பர்ஸ் கிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றான். இவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஷோவோட வீடியோவை ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிக்கு அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்காக வர சொல்லியிருக்கிறதா எல்லாமே சொல்ல 3 பேர் தான் அங்க இருக்காங்க. கண்ணாடி போட்டிருப்பான் இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி இப்பவே நான் சொல்றேன்னு சொல்ல அவன்கிட்ட சொல்லாதன்னு எந்த வீடியோவை அனுப்புனான்னு போட்டு காட்டுறான். ஏன்னா ஹீரோ ஒரு இடத்துல பாட்டு பாடியிருப்பார் இல்லையா, அந்த வீடியோக்காக ஹீரோட வாய்ஸுக்காக தான் இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. செலக்ட் ஆயிட்டோன்னு சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த ஆடிஷனுக்கு ஹீரோ வருவாரா மாட்டாராங்கிற பதட்டத்துல தான் இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு ஹீரோ வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு ரொம்ப ஆர்வமா வர அவங்க அப்பாவும் ரொம்பவே பாசமா சாப்பாடுலாம் பரிமாறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் வந்துட்டா. அப்புறம் தான் ஹீரோட அப்பா, என்னப்பா யூஎஸ் போறதுக்கு நீ ரெடி ஆயிட்ட போல, எதிர்த்த வீட்டு பொண்ணு என்கிட்ட அவ்வளவு ஆர்வமா பேசுறா, என்னாலும் யூஎஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படி இப்படின்னு பேசுறா, யாருக்கு தெரியும் அவனோட மருமகளா கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க போல. ஆனா ஹீரோயின் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருந்தாலும் யூஎஸ் போலாமா வேண்டாமாங்கிற ஒரு சின்ன டவுட் இப்ப அவருக்குள்ள வந்துருச்சு. ஆனா யூஎஸ் போக போற விஷயம் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு நெஞ்சில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஆடிஷன் பத்தி சொல்லி கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருப்பான். ஆனா இப்ப அதை பத்தி எதுவுமே சொல்லல. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. 2008ல ஹீரோயின் அந்த இன்சிடென்ட் பத்தி போலீஸ் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அக்யூஸ்ட் வீட்டுக்கு நீங்க போனீங்களே, ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? எல்லாமே எரிஞ்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டா எல்லாமே எரியல. ஒரு பிளட் ஸ்டெயின் கிடைச்சிருக்கு, அதோட டிஎன்ஏவையும் நம்ம எடுத்துட்டோம், சீக்கிரமே அவனை பிடிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு உன்னை டாக்ஸில கடத்திட்டு போனான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உன்னை ட்ரக்ல ஃபாலோ பண்ணதா நீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்க. என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலா சொல்ல முடியுமான்னு கேட்க ஃபியூச்சர்ல ஹீரோ இறந்த மேல் எதனால இறந்தாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் ஹீரோயின் கலெக்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்படி கலெக்ட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி ட்ரக் பத்தின டீடைல்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு டாக்ஸியோட கீயை நான் வரும்போது எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால கூட அவன் ட்ரக்ல ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஆனா ட்ரக்கை பத்தி பெருசா எனக்கு எந்த அடையாளமும் தெரியலன்னு சொல்லிட ஒரு 4 போட்டோவை போலீஸ் காட்டுறாங்க. அதுல ஒயிட் கலர்ல இருக்கிற ட்ரக் போட்டோவை மட்டும் காட்டி கொஞ்சம் அழுக்கா இருந்தது, ஆனா நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் அது ஒரு ஒயிட் ட்ரக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காலேஜ் போயிட. அங்க ஹீரோயின் அண்ணா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுங்கிற மாதிரி கேட்க வந்திருக்கான். அப்போ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வர பார்த்தா எதிர்த்தாப்புல அவன் நின்னுட்டு இருக்கா. பாக்குறதுக்குள்ள ஓடிடணும்னு ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லாம அங்கிருந்து ஓடிட. ஃப்ரெண்டு ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட இப்போ அண்ணா கிட்ட தான் நீ பேசிட்டு இருந்த, என்னால அவரை ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது தூரத்துல ஹீரோவை பார்த்துட்டு அங்கே பாரு ஹீரோ வரான் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணா பண்ணதா இப்ப தங்கச்சி பண்றான். ஹீரோயினும் இப்ப காணும். 2 பேருமே ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க. பெருசா கூட்டம் எதுவும் இல்ல. பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஹீரோ உட்காந்துருக்காங்க. இவர் என்னதான் பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்டா இருந்தாலும் மியூசிக் அண்ட் பிலிம் பத்தியும் ஏதோ படிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ்ல சேர்ந்திருக்காரு போல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணு போய் உட்காந்து பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றா. கைக்கு ஹேண்ட் கிரீம் போட்டுட்டு அச்சோ அதிகமா போட்டேன் நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு ஹீரோக்கெல்லாம் தேய்ச்சி விட எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி ஹீரோ எதுக்குமே இடமே கொடுக்கல. ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பொசசிவா தான் இருக்கு. கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஹீரோயின் பார்வை ஃபுல்லா ஹீரோ மேலதான் இருக்கு. கட் பண்ணா ஃப்ரெண்டும் ஹீரோயினும் கிளாஸ் முடிஞ்சுன்னு ஒரு கஃபேக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு பயங்கரமா போதையில அண்ணாவை பத்தியே பேசிட்டு இருக்கான். அதே கஃபேக்கு தான் ஹீரோ அந்த ஃப்ளர்ட் பண்ண பொண்ணு கூட இன்னொருத்தன்னு 3 பேரும் வேற ஒரு டேபிள்ல இருக்காங்க. அந்த பையன் வேணும்னே இவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டும்னு ஒரு காரணத்தை சொல்லி அங்கிருந்து எழுந்திருச்சு போயிட அவளும் பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல போதையில இருக்கிற ஃப்ரெண்ட் இங்க இருந்து கூட்டு போகணும்னு ஹீரோயின் அங்கிருந்து எழுந்திருக்கும் போது கையில இருந்த காயின்ஸ் எல்லாம் கீழே சதறிடுது. அது எடுக்கிறதுக்காக டேபிளா கீழே போயிட்டு இருக்காங்க. சடனா ஒரு பர்த்டே பார்ட்டிங்கிறனால அங்க இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட எந்த டேபிள் கீழே போறோனே தெரியாம ஹீரோயின் ஒரு டேபிள் கீழே போயிட அது ஹீரோ இருக்கிற டேபிள் தான். அந்த லைட் ஆஃப் ஆன அந்த கேப்ல அந்த பொண்ணு ஹீரோ பக்கத்திலே வந்து உட்காந்துட்டு பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோவை கிஸ்
கிஸ் பண்ண வந்துட ஹீரோயின் அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோவையும் அந்த பொண்ணையும் பார்க்க வேற 2 பேர் வந்துட்டு இவங்க கிஸ் பண்றதை பார்த்துட்டு ஓரமா போயிடுறாங்க. சடனா ஹீரோயின் போன் ரிங் ஆக டேபிள் கீழே இருக்கிற குப்பை தொட்டியை தலையில மாட்டிட்டு ஹீரோயின் பயங்கரமா ஓடுறாங்க. அப்பதான் ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்துட்டு பேரை சொல்லி கத்திட இவ்வளோ நேரம் இங்க இருந்தது ஹீரோயின்னு தெரிஞ்சு அங்கிருந்து ஹீரோவும் பின்னாடியே ஓடுறாரு. ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள அங்கிருந்து போயிடுறாங்க. கூடவே அங்கிருந்த இன்னொரு பையன் ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு மேல பயங்கர பொறாமையில இருக்கான்னு நினைக்கிறேன், உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி பேச. பொறாமையா இருக்குமா? அவளுக்கு பொறாமையெல்லாம் இருக்காது, சொல்ல போனா அவளுக்கு என்ன பிடிக்கவே செய்யாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல கட் பண்ண இன்னொரு பக்கம் ஹீரோயின் குடிச்சிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. நான் தான் உன்னோட முதல் காதல்னு சொன்னேன், நீ எப்படி அவளை கிஸ் பண்ண அலோ பண்ணலாம் அப்படின்னு. கூடவே அண்ணனும் உட்காந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி புலம்பிட்டு இருக்கா. 2 பேரும் மாடியில தான் உட்காந்து பயங்கரமா கத்திட்டே குடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே ஹீரோ அந்த வழியா வீட்டுக்கு போக ஹீரோயினும் குடி போதையில செருப்பெல்லாம் கழட்டி வீசுறாங்க. அது கரெக்டா ஹீரோ மேலதான் விழுகுது. செருப்பு எடுக்கிறதுக்காக கீழே வரும்போதுதான் ஹீரோ மேல விழுந்திருக்குன்னு ஹீரோனுக்கு தெரியும். டக்குன்னு செருப்பு எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா அது நீ தானே டேபிளுக்கு கீழே இருந்தது, எனக்கு தெரியும். பொறாமையா ஃபீல் பண்ணியா? உனக்கு நான் இங்கிருந்து போகணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு போல. எங்க அப்பா கிட்ட நீ அவ்வளோ சொல்லியிருக்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நீ பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ எங்கிருந்து வேணாலும் வந்துக்கோ. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு டைம் கூடவா உனக்கு மேல லவ் வரல, ஒரு டைம் கூடவா நீ என்ன லவ் பண்ணணும்னு தோணல அப்படின்னு கேட்க, உன்னை லவ் பண்ற தகுதி எனக்கு இல்லைன்னு மனசுக்குள்ளேயே நினைச்ச ஹீரோயின் இல்லன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு மனசே உடஞ்சிடுது. 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க ஹீரோட ஜன்னலே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ ஜன்னல் கிட்ட வரவும் ஹீரோ கீழே குனிஞ்சு ஃபியூச்சர்ல எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பயங்கரமா அழுக. இன்னொரு பக்கம் போலீஸா இருக்கிற கிம்மோட அப்பாக்கு எப்பவும் போல அண்டர்வேர்ஸ் கொடுக்க வந்திருக்கான். கொடுத்துட்டு போகும்போது இன்னொரு போலீஸ் அவர்கிட்ட ஹீரோயினோட கேஸ் பத்தி பேச அப்புறம் தான் அதை பத்தின விஷயம் எல்லாமே கிம்முக்கு தெரியுது. கட் பண்ணா பார்பர் ஷாப்ல ஹீரோ ஃப்ரெண்டு முடி எல்லாமே ஆர்மிக்கு போகிற மாதிரி வெட்டிக்க போறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட என் கூட ஆடிஷன் விளையாட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பான். ஆனா அதுக்கு நான் ஏன் வரணும்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிருப்பாரு. அதனாலதான் முடியெல்லாம் இப்படி வெட்டி அடுத்த நாள் ஹீரோ வீட்டுக்கு போய் சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கான். ஹீரோ கிட்ட போய் அழுது என் கூட வான்ட்டு கேட்க ஹீரோவும் பயங்கரமா அழுது கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பார்த்தா இது எல்லாமே அவனோட கற்பனை. ஹீரோ கீழே வராரு. ஆனா ரொம்ப சிம்பிளா ஆடிஷனுக்கு தானே வர சொன்னேன், பேண்ட்ல இருக்கிற இன்னொருத்தன காலையில போன் பண்ணா, செலக்ட் ஆயிருக்கீங்களாமே, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட. இவ்வளோ சப்பையா முடியும்னு தெரிஞ்சிருந்தா நான் முடியே வெட்டி இருக்க மாட்டேனேன்னு இப்ப ஃபீல் பண்றான். ஆனா என்ன பிரயோஜனம்? காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களும் ஆஹா அந்த பையன் அழகா இருக்கான், இதோ பொண்ணை பார்க்க வந்திருக்கான், பொக்கெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் போய் பார்த்தா வந்திருக்கிறது கிம் ஹீரோயினை பார்க்கதான். இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா பார்த்தாலே ஏகப்பட்ட கற்பனை ஹீரோக்குள்ள போகிற மாதிரி இந்த டைமும் 2 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கிம் ஹீரோயினை மறக்கலாங்கிற விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ற மாதிரி நினைச்சு பார்க்க. ஆனா நிஜத்துல 2 பேரும் கஃபேல உட்காந்து பேசுறாங்க. அந்த பொக்கையை கூட கிம்முக்கு வேற ஒரு பொண்ணு கொடுத்தது. ஆல்ரெடி இவங்களோட பேக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். அது கொடுத்துட்டு போக தான் கிம் வந்திருக்கான். இதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியான்னு கேட்க இது மட்டும் காரணம் இல்ல, போன வருஷம் உனக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, அதை பத்தி நீ ஏன் உன் ஃபேமிலி கிட்ட கூட சொல்லல அப்படின்னு கேட்க, சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது, அவங்களும் தேவையில்லாம ஃபீல் பண்ணுவாங்க, அதனாலதான் நான் அதை பத்தி சொல்லல. ஆனா நீ போலீஸோட பையங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் ஏன் நீ ஊதார்தனமா சுத்திட்டு இருந்த, நீ இன்னும் நல்லா படிச்சிருந்தா உங்க அப்பா மாதிரி ஒரு சூப்பர் போலீஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த அக்யூஸ்ட் எங்க அப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு, எங்க அம்மாவை தான் இழந்துட்டாரு, ஆனா இந்த மாதிரி கெட்ட பசங்களை கண்டுபிடிக்கிறதுல அவரை மிஞ்ச ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நீ அவரோட பையங்கிறதுனால உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கறேன், ஃபியூச்சர்ல அந்த அக்யூஸ்டுக்கு எவ்வளவு வருஷம் தண்டனை கிடைக்கும், அவன் எப்ப ரிலீஸ் ஆவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இந்த மாதிரி ட்ரூ இன்சிடென்ட்ஸ் கேட்டா எல்லாமே பாஸ் ஆயிடும், அந்த மாதிரிதான் இப்பவும் ஆயிடுது, அதனால மேலோட்டமா 2023ல நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு பாக்குறத விட்டுட்டு ஹீரோ நல்லா இருக்காரா இல்லையாங்கிறத மட்டும் உங்க அப்பாவை கொஞ்சம் பாத்துக்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவரு போய் சொல்றதுக்கு 2023ல நீயே சொல்லிடலாமே அப்படின்னு அவனும் கேட்கறான். சரி ஹீரோக்கே தெரிஞ்சிருச்சு, இவங்கிட்ட சொன்னா மட்டும் என்ன ஆயிட போகுது, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற உண்மையை இவங்கிட்ட சொல்ல, கட் பண்ணி ஹீரோ அந்த பிராக்டிஸ்க்கு தான் போயிருக்காரு. ஹீரோ எழுதின பாட்டை பாடுறதுக்கு எல்லாரும் மியூசிக் போட ஹீரோ பாடுவாருன்னு பார்த்தா அமைதியா இருக்காரு. கன்ஃபார்மா இந்த பாட்டை ஹீரோயினுக்கு நீ போட்டு காட்டலையா அப்படின்னு கேட்டுட்டு, ஒருவேளை அவ சொன்ன மாதிரி நிஜமா ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்காளோ அப்படின்னு ஹீரோ நினைக்கிறத பார்த்தா அவர் இன்னும் அதை நம்பலன்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் அந்த அக்யூஸ்டோட ஷெட்ல எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபாரன்சிக் டீம் வந்து எடுத்துட்டு இருக்க. போலீஸ் இன்னொருத்தர் கிட்ட நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வெளியில இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாருங்க, இந்த பில்டிங் எரியறப்ப கண்டிப்பா அதை எரிச்சிட்டு அந்த ட்ரக்ல தான் அந்த அக்யூஸ்ட் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட இருந்து போன் வருது, நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நீ யூஎஸ் போகிறது தள்ளி போயிடும் நான் நினைச்சேன், ஆனா இப்ப கொஞ்சம் சீக்கிரமே நடக்க போகுது, ஏன்னா உனக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுக்க வேண்டிய ஒரு ஆளுக்கு வேற ஒரு வேலை வந்துட்டதுனால ட்ரீட்மெண்ட் தள்ளி போடுறாங்க, நீ சீக்கிரமே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் வீட்டுல அவங்க பாட்டி விழுகிறத பார்த்துட்டு ஹீரோன் அப்புறம் பேசுறான் இங்க ஓடிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா கூடவே கிம்மும் வந்துட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல அவனுக்கு ஏதாவது பெருசா ஆபத்து இருக்குதா,
எதனால நீ இந்த மாதிரி சொல்ற, ஒருவேளை நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்தா எனக்கு ப்ரூஃப் பண்ணு, ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்க என்னால எதுவுமே சொல்ல முடியாது, அந்த நிலைமையில நான் இருக்கேன். சரி இன்னும் எவ்வளவு தூரம் என் கூட வரப்போறேன், இதுக்கு மேல நானே என் வீட்டுக்கு போய்க்குவேன்னு சொல்ல அந்த கில்லரை இன்னும் கண்டுபிடிக்கல, உனக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம், உன் வீடு இங்கதானே இருக்கு, அது வரைக்கும் நான் வரனே அப்படின்னு வந்து பார்த்தா ஏதோ பைப்பு வெடிச்சதுல ஹீரோயின் வீட்டுல கீழே அந்த டிவிடி ஷாப் இருக்கும் இல்லையா, அங்க ஃபுல்லா தண்ணி சொட்டிட்டு இருக்கு. அங்க ஹீரோயின் அம்மாவும் ஹீரோ வந்து அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பெருசா காயெல்லாம் பட்டிருக்காது, இந்த தண்ணி வலிக்கு தான் அவங்க விழுந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவும் எனக்கு கை வலிக்குது பேசாம என்னோட வந்து புடின்னு சொல்ல அதை கிம் வாங்கி பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு யாரு கெத்துங்கிற மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அம்மாவும் இருக்கட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு போகவும் விடல. சடனா ஹீரோயின் அம்மா இது ஒரு பக்கெட் தண்ணியை கீழே சென்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, இதை நீ பிடிச்சிக்கோன்னு ஹீரோ கிட்ட அந்த டப்பாவை கொடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரும்போது ஆஹா எவ்வளவு அழகா இருக்க, சூப்பரா ஹெல்ப்லாம் பண்றியே அப்படின்னு சொல்ல ஆமாம்மா அப்படின்னு அம்மான்னு சொல்றான். அம்மாவா அப்படின்னு ஹீரோ கேட்க பின்ன என்ன அப்பானா கூப்பிட முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு யாருக்கு ஆம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம், மொத்த கையில நான் பிடிப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பிடிச்சிட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்துல சின்ன சண்டை ஆகுது. ஏன்னா கிம் சும்மா இல்லாம ஒருவேளை நிஜமா எனக்கு அவளை பிடிச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க என்ன சொல்ற, அவ வாழ்க்கையோட விளையாடாத, உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. எனக்கு ஏதாவது வேணும்னா நான் ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிறேங்கிற மாதிரி அவன் சொல்ல அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை. இந்த சண்டை சின்னதா இருந்தா பரவாயில்ல, கையில இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி வீச மேல இருக்கிற லைட்டு பிஞ்சு விழுக போகுது. ஆனா இதுல பிரச்சனையே அதுல கரண்ட் இன்னும் பாஸ் ஆயிட்டு இருக்கிறது தான். இவங்க இப்படி சண்டை போறத பாட்டியும் ஹீரோயினும் பார்த்துட்டு நிறுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அது எதுவுமே அவங்க காதுக்குள்ள ஏறல. மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு ஹீரோயின் மொட்டை மாடிக்கு ஓட அந்த லைட்டு இருக்க இருக்க அந்த கீழே விழுந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பாட்டி நிறுத்துங்க நம்ம எல்லாரும் சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி கத்த, ஏன்னா கீழே ஃபுல்லா தண்ணி, அந்த லைட் அந்த விழுந்தா கரண்ட் ஷாக் எல்லாருக்குமே தான் வரும். டக்குன்னு அந்த லைட்டை பார்த்து சுதாரிச்ச ஹீரோவும் இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இருந்த கிம்முக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. ஹீரோயினும் கரெக்டான டைம்ல மெயின் ஆஃப் பண்ணிடுறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் அம்மாவும் ரெண்டு பேருக்கும் டவல் கொடுத்துட்டு சரி பசங்களா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா கொஞ்சம் விடுங்க அவங்க போகட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ வீடு பக்கத்துல தான், ஆனா கிம்முக்கு பஸ் பிடிச்சு போகணும், அதனால நீ பேசாம இங்கேயே தங்கிடன்னு சொல்ல ஹீரோ விடுவாரா, இல்ல பரவாயில்ல அவன் ஏன் கூட தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்னு கேட்டா பிரச்சனையா சாச்சா நாங்க எவ்வளவு க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிம் ஹீரோ வீட்டுக்கு போயிட என்னால தரையில எல்லாம் படுக்க முடியாது நான் வேணா சோஃபால படுத்துக்கிறேன்னு கிம் படுக்க போறான். ஹீரோ கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போகும்போது நீ என்ன பார்த்து இவ்வளோ பொறாமப்படுறதுல யூஸே இல்ல, அவளோட ஃபீலிங்ஸ் உனக்கு இன்னும் புரியலையா, என்ன பார்த்து பொறாமப்படுறதை விட்டுட்டு நீ எப்படி சேஃபா இருக்கலாம்னு பாரு, இல்லனா அவையே என்கிட்ட வந்து உன்னை நல்லா பாத்துக்கோ உன்னை காப்பாத்துன்னு சொல்ல போறா, புரிஞ்சுக்கோ நீ சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கும்போது ஹீரோட ஃபிளைட் டிக்கெட் அவன் பாக்குறான். அப்புறம் தான் இவங்க இருந்து கிளம்ப போறாங்கிறது கிம்முக்கு தெரியுது. ஹீரோவும் அந்த ஃபிளைட் டிக்கெட்ஸையே அவரோட ரூம்ல உட்காந்து பாத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தண்ணியில விழுந்திருப்பாங்க இல்லையா ஒரு பிரிட்ஜ், அந்த இடத்துக்கிட்ட ஒரு மர்டர் நடந்திருக்குன்னு ஒரு சில எபிசோடுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஆடிஷனுக்கு ஹீரோவை தவிர மத்த 3 பேர் போயிருக்கா. ஹீரோ எங்கன்னு கேட்டா வந்துருவான் அப்படின்னே ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இன்னைக்கு தான் யூஎஸ் கிளம்ப போறாரு, போக மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஏர்போர்ட்ல அவர் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா போயிடுவார் போல. கட் பண்ணா காலேஜ்ல ஹீரோயின் அவங்க அண்ணா ஏதோ பொருள் எடுத்துட்டு சொன்னனால பிடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஏரியா பக்கம் ஹீரோ கண்ணில் பற்றக்கூடாதுன்னு ஒதுங்கி போயிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறது காதல விழுகுது. சடனா அவன் எதுக்காக யூஎஸ் போகணும், அட்லீஸ்ட் ஏர்போர்ட் போய் அவனுக்கு நம்ம பாயாவது சொல்லிருக்கணும்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஹீரோயின் ஏர்போர்ட் போறாங்க. ஃபிளைட்டும் டேக் ஆஃப் ஆயிடுது. ஹீரோவை பார்க்கல, ஆனா அந்த ஃபிளைட்டை பார்த்துட்டு நல்ல வேலை நீ போயிட்ட, உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆடிஷனுக்கு ஹீரோ வரமாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை எப்படியோ ஃப்ரெண்டு சொல்லிட ஹீரோ இல்லாமலே அந்த 3 பேர் மட்டும் ஆடிஷனுக்கு போய் ஒரு வழியா செலக்டும் ஆயிடுறாங்க. இது எல்லாமே மீடியா கவர் பண்ணிட்டு இருக்கு. உன் பாட்டுனால தாண்டா நாங்க ஆடிஷன்ல ஜெயிச்சோம், ரொம்ப நன்றிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா அவங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரக் நிக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஓட ஆரம்பிக்க அந்த ட்ரக்கும் ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஹீரோயினுக்கு மே 10 தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஆனா இது ஏப்ரல் 13 தான். ஹீரோயின் அது எதுவும் புரியாம ஓடிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோனுக்கு முன்னாடி ஹீரோ நிக்கிறாரு. அந்த ட்ரக்ல வந்தவரும் கில்லர் கிடையாது, வேற ஒரு ட்ரக் தான். அதை பார்த்து தான் ஹீரோயின் பயந்துருப்பாங்க. நீ ஏன் யூஎஸ் போகல, ஏன் இங்க இருக்க அப்படின்னு ஹீரோயின் கத்த ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் உன் கூட இருக்கலான்னு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கிளாக் எடுத்து காட்டுறாங்க. இது 2023 தான் நீ ஓபன் பண்ணி பார்க்கணும்னு ஒரு டைம் கேப்சியூல்ல மறைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான். ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஹீரோ அது ஞாபகம் வந்து அப்பவே போய் அதை தோண்டி பார்த்திருப்பாங்க. கூடவே ஒரு லெட்டரும் இருந்திருக்கும். இந்த லெட்டர் இப்ப நீ படிச்சுட்டு இருக்கேன்னா உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீ சேஃபா இருக்கேன்னு அர்த்தம். உங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்லணும், நீ இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் படிச்ச மேல் தான் ஹீரோக்கு எல்லாமே புரிய வந்திருக்கும். ஓரளவுக்கு அவரும் அனுமானிச்சிருப்பாரு, என்னை காப்பாத்த தானே நீங்க வந்திருக்க,
2023 நான் செத்துருவேன் தானே அப்படின்னு கேட்க ஹீரோயின் அழுதுட்டே இல்லைன்னு சொல்றாங்க. உன்னை காப்பாத்துறதுனாலதான் எனக்கு இது நடக்குமா அப்படிங்கறதையும் ஹீரோ கண்டுபிடிச்சு கேட்க அதுக்கும் ஹீரோயின் அழுதுட்டே இல்லைன்னு தலையாட்டுறாங்க. ஆனா அப்படி அழுகிற ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சு உன்னை காப்பாத்துறதுனாலதான் என் உயிர் போகும்னா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, என்ன ஆனாலும் உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு கிஸ் கொடுக்க இந்த எபிசோடு முடிஞ்சது. ஆனா ஒரு செம்ம ட்விஸ்டோட முடியுது. என்னன்னா 2023 இந்த நிமிஷம் ஹீரோ இறந்துட்டாரு தாக்கப்பட்டாருங்கிற ஓடிட்டு இருக்கிற நியூஸ் அப்படியே மறைஞ்சு எக்லிப்ஸ்ங்கிற பேண்ட் புதுசா ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகுதுன்னு போட்டோ போட்டிருக்காங்க. ஆனா அந்த போட்டோல கூட ஹீரோ இல்ல. அடுத்த எபிசோட்ல தான் இந்த ட்விஸ்ட் பத்தி இன்னும் நமக்கு தெரியும். பை.